மாவட்டத்தில் வேப்பனஹள்ளி, தளி தொகுதிகளில் எண்மண் எண்மக்கள் என்கிற யாத்திரையை முடித்துக் கொண்டு மாவட்டத்தின் கடைசி மற்றும் 150வது தொகுதியாக ஒசூரில் அண்ணாமலை பாத யாத்திரை நடத்தினார். பின்னர் ராம்நகரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், சேலத்தில் திமுக இளைஞரணி மாநாட்டை போடாதே என இதுவரை இயற்கையை 4 முறை தள்ளி போட்டுள்ளது என்று கடுமையாக விமர்சித்தார். அடுத்து தயாராயிட்டாங்க. அண்ணே, சேலத்துல இளைஞரணி மாநாடு போட்டதுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் ஐயாவை நாங்கள் துணை முதலமைச்சர் ஆக்காம விட மாட்டோம் திமுக கார சுத்திட்டு இருக்கிறோம். தம்பி, நீ புரிஞ்சுக்க, சேலத்துல இளைஞரணி மாநாடு போடாதேன்னு இயற்கை மாநாட்டை 4 முறை தள்ளி வச்சிருக்கு. புரிஞ்சுக்கணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.